பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய விடியலின் நாளில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் எத்துணை பத்திரமாக காத்திருக்கின்றார். ஆகையால் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு இன்னதென்றால், நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி லேவியர் அதிகாரம் 26 இறைவார்த்தை 13. உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பிரியமானவர்களே, இன்றைக்கு நிமிர்ந்து நடப்பது என்பது மிக அரிதான ஒரு காரியமாக இருக்கின்றது. யாரால் நிமிர்ந்து நடக்க முடியும்? குற்றம் செய்யாதவர்கள், பாவம் செய்யாதவர்கள், எந்த விதத்திலும் களங்கம் இல்லாதவர்கள், இவர்களால் மட்டுமே நிமிர்ந்து நடக்க முடியும். ஆனால் நாம் பார்க்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் பலர் நிமிர்ந்து நடப்பது தங்களுடைய நடத்தையினால், தங்களுடைய நல்லொழுக்கத்தினால், தங்களுடைய நல்ல பேச்சினால், நல்ல செயல்பாட்டால். இதோ இவர்களும் ஒரு விதத்தில் குற்றமற்றவர்கள், களங்கம் இல்லாதவர்கள், பாவம் செய்யாதவர்கள். தன்னுடைய நடத்தையை காத்து கொள்கின்றவன் தான் இறைவனிடத்தில் பிரியமான மகனாக இருக்கின்றான். அப்படி இருக்கக்கூடியவனைத்தான் இறைவன் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். உங்கள் நுகத்தடிகளை முறிப்பேன், அதாவது உங்களுடைய அடிமைத்தனத்தை, நீங்கள் சிறைப்பட்டு இருக்கக்கூடிய காரியத்தை நான் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்களுடைய நுகத்தடிகளை இறைவன் விடுதலை செய்தார். மோசேயை கொண்டு, யோசுவாவை கொண்டு அவர்களை இறைவன் விடுதலை செய்தார். அவர்களை இறைவன் வழிநடத்தி பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்துக்கு கம்பீரமாக தலை நிமிர்ந்து நடத்தி கூட்டி சென்றார். அப்பேற்பட்ட இறைவன் இன்று நமக்கு இந்த வார்த்தை கொடுத்திருக்கின்றார். உங்களுடைய சிறையிருப்புகள், உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களை அடிமைப்படுத்தக்கூடிய பலவற்றிலிருந்து இன்றைக்கு நான் விடுதலை கொடுப்பேன். உங்களை தலை நிமிர செய்வேன், நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்றால் எல்லாமே நம்மிடத்தில் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. நம்முடைய நடத்தையில், நம்முடைய சொல்லில், நம்முடைய செயல்பாட்டில் எல்லாம் கிறிஸ்து பிரதிபலித்தாலே போதும். உண்மையாகவே அவரே நம்மை நிமிர்ந்து நடக்க செய்வார். லூக்கா அதிகாரம் 13 இறைவார்த்தை 11-13 பார்க்கின்றோம். 18 ஆண்டாய் தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். 18 வருடமாக இந்த பெண்மணியால் நிமிர்ந்து இருக்க முடியாது, கூன் போட்டுதான் இருப்பாராம். எதன் நிமித்தம் இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்? தீய ஆவி பிடித்து உடல் சுகவீனப்பட்டு 18 வருடமாய் நிமிர முடியாதபடி அவரை அந்த அசுத்த ஆவி கட்டி வைத்திருந்தது. இதோ இயேசு கிறிஸ்து அன்று ஓய்வு நாள் அந்த பெண்மணியை பார்த்தார். இதோ உன்னை நான் விடுவிக்கின்றேன், நீ சுகம் பெற்றாய் என்று அந்த பெண்மணிக்கு சுகத்தை கொடுத்தார். 18 ஆண்டாய் கூனி இருந்த அந்த பெண்மணி அன்றிலிருந்து நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தாள். அவளுடைய வாழ்வில் மலர்ச்சி ஏற்பட்டது. இதோ அவளுடைய கட்டுக்கள், சிறையிருப்புகள், அசுத்த ஆவியின் பிடியில் இத்தனை வருடம் அகப்பட்டு இருந்த அவளுடைய வாழ்வு அன்றைக்கு விடுவிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் வார்த்தையால், கிறிஸ்துவின் வல்லமையான செயலால் அன்றைக்கு அவளுடைய வாழ்வில் மாறுதல் ஏற்பட்டது. இதே போல ஒரு சின்ன கதை சொல்ல ஆசைப்படுகின்றேன். சூசை என்ற ஒரு நபர் இருந்தார். இந்த நபர் தனக்கென்று ஒரு வழியை வகுத்து வாழக்கூடியவர். யாரிடத்திலும் கடன் வாங்கக்கூடாது, என்ன நடந்தாலும் சரி நம்மிடத்தில் இருப்பதை கொண்டே நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு வாழக்கூடிய நபர். சூசையின் மகன் அப்படி கிடையாது. தேவைப்பட்டால் நாம் கண்டிப்பாக கடன் வாங்கலாம். எத்தனையோ வங்கிகள் இருக்கின்றது, எத்தனையோ தனிப்பட்ட நபர்கள் கடன் கொடுக்கின்றார்கள். தேவைக்காகத்தானே இவர்கள் கடன் கொடுக்கின்றார்கள். பின்பு எதற்காக நாம் வாங்காமல் இருக்க வேண்டும்? என் தந்தைக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு இந்த உலக பிரகாரமான காரியங்கள் ஒன்றும் புரியாது. கடவுள், வீடு, ஒழுக்கம், இதை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருப்பார் என்று சூசையின் மகன் நினைத்து கொண்டான். ஒரு நாள் சூசையின் மகன் வெளியூர் செல்லவிருந்தது. அதற்கு வேண்டிய பணம் மற்றும் எல்லா காரியத்தையும் அவருடைய தந்தை அவருக்கு கொடுத்து விட்டார். ஆனால் சூசைக்கு அவருடைய தந்தை கொடுத்த பணம் போதுமானதா இல்லை. அவர் வெளியில் ஒரு நபரிடத்தில் பணம் கடன் வாங்கினார். பணம் கடன் வாங்கி வெளியூர் சென்று விட்டார். பின்பு காலங்கள் கடந்தது. அந்த கடன் கொடுத்தவர்கள்
சூசையின் மகனிடத்தில் பணத்தை திரும்ப கேட்டனர். கொடுத்து விடுகிறேன், இன்னும் கொஞ்ச நாள் தான், கொஞ்ச காலம் பொறுத்து கொள்ளுங்கள், என் தந்தையிடத்தில் கேட்டு நான் வாங்கி கொடுத்து விடுகிறேன் என்று சூசையின் மகன் அவரை சமாளித்து விட்டார். தன்னுடைய அக்காவுக்கு திருமணம் நிச்சயமாகியிருந்தது. சுறுசுறுப்பாக தன்னுடைய தந்தை எல்லா காரியத்தையும் எடுத்து செய்வதை சூசையின் மகன் பார்க்கின்றான். ஐயோ, இப்போ போய் அப்பா கிட்ட எப்படி பணம் கேட்கறது? அப்பா திருமண காரியத்தை எவ்வளோ வேகமாக செய்து கொண்டிருக்கிறார். இதில் போய் இந்த பணத்தை நான் எப்படி கேட்பேன் என்று அவன் தயங்கினான், வருத்தப்பட்டான். ஒரு நாள் அந்த கடன் கொடுத்தவர்கள் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். அந்த நேரம் சூசையின் மகன் அங்கு கிடையாது. யாருப்பா வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? யாரை தேடி வந்திருக்கீங்க? உங்கள் மகனைத்தாயா நாங்கள் தேடி வந்தோம். என்ன விஷயமாப்பா? பணத்தை வாங்கிட்டு கொடுக்கவே இல்லை, தோப்பா கொடுக்குற நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 6 மாதத்துக்கு மேலே கடத்திட்டாருங்க. உங்கள் மகன் சொல்லித்தான் நாங்கள் கடனே கொடுத்தோம். ஐயோ அப்படியாப்பா, சீக்கிரமாக அந்த பணத்தை நான் கொடுக்க பார்க்குறேன் தம்பி, இப்போ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சூசைக்கு மிக வருத்தமாக இருக்கின்றது. கடனே வாங்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு நான் வாழ்ந்திருந்தேன். ஆனால் என்னுடைய மகன் எதற்காக இந்த பணத்தை வாங்கினான் என்று கூட எனக்கு தெரியாதபடி இந்த நாளில் தேவையில்லாமல் இந்த கடனை வாங்கி விட்டானே என்று நினைக்கிறார். சூசையின் மனைவி அந்த நேரத்தில் வந்து, என்னங்க யார் வந்துட்டு போனாங்க? உன்னுடைய மகன் யாரிடத்திலோ கடன் வாங்கியிருக்கிறான், அவர்கள் தான் வந்து பணத்தை கேட்டுட்டு போறாங்க. அடக்கடவுளே, எதுக்காக இவன் பணம் வாங்கினா? என்ன காரியமா இருக்கும்? அது தெரியல. கடனே வாங்கக்கூடாதுன்னு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஆனா தேவையே இல்லாம உங்க மகன் கடன் வாங்கியிருக்கான். இன்னைக்கு இவங்க முன்னாடி உங்களை கூனி குறுக வச்சுட்டானே இவன். அப்படி என்று சூசையின் மனைவி சொல்கின்றார்கள். இரவு நேரத்தில் மகன் வீடு திரும்பி வந்தான். சூசையின் மனைவி சொன்னது, டேய், யார்கிட்டயோ கடனை வாங்கிட்டு பணத்தை திரும்ப கொடுக்க மாட்டியா? எதுக்குடா கடன் வாங்கின? உனக்கு கடன் வாங்குற அளவுக்கு என்னடா தேவை இருந்தது? உங்க அப்பா எல்லாரிடத்திலும் தலை நிமிந்து வாழ்ந்தவர், யார்கிட்டையும் கை நீட்டி கடன் வாங்கினதில்லை. ஆனால் நீ இன்னைக்கு அவரை தலைகுனிய வச்சுட்டியடா. இப்போ இந்த பணத்தை கொடுக்கணும், அதுக்கு ஏதாவது அவர் ஏற்பாடு செய்யணும். ஏண்டா இப்படி பண்ண? மன்னிச்சிருங்கம்மா, ஒரு தேவை இருந்தது, வெளியூருக்கு போனேன், நல்ல செலவழிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கிட்டம்மா. ஆடம்பர செலவு எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு பத்தியா? உன்னால் திரும்ப இன்னைக்கு இந்த கடனே கொடுக்க முடியல. சூசையின் நண்பர் ஒருவர் சூசையை வந்து சந்தித்து, சூசை, உன்னிடத்தில் நான் பணம் வாங்கியிருந்தேன் அல்லவா? இதோ அந்த பணம், அதை நான் திரும்பி கொடுக்கத்தான் வந்தேன். 6 மாதம் கழித்துத்தானே பணத்தை திரும்ப தருவேன்னு சொன்னீங்க, இவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட்டீங்களே? இல்லைப்பா, எனக்கு வர வேண்டிய வரவு ஒன்று வந்துருச்சு. அந்த அவசர காலத்தில் நீ தான் எனக்கு உதவி செஞ்ச, அதனால தான் நீ கொடுத்த பணத்தை உடனடியாக உன்னிடத்துல கொடுக்க நான் வந்திருக்கேன். ரொம்ப நல்லதுங்க. உண்மையிலே இந்த பணம் இப்போது எனக்கு தேவைதான். சரியான நேரத்தில் இந்த பணத்தை கொடுத்தீங்க. நன்றி சூசை, நீ எனக்கு உதவி செஞ்ச, அதே போல் நானும் சரியான நேரத்தில் திரும்ப கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா. சூசை உடனே தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு, என்னுடைய நண்பன் இந்த பணத்தை கொடுத்துட்டாம்மா, உடனடியாக அந்த கடன்காரன்கிட்ட போய் இந்த பணத்தெல்லாம் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். நம்முடைய மகன் கடன் வாங்கியிருந்தான்ல, அந்த காசை சரியாக கணக்கு பார்த்து நான் கொடுத்துட்றேம்மா. பரவாயில்லங்க, உங்கள் மகன் உங்களை தலை குனிய வச்சான், ஆனால் கடவுள் உங்களை தலை நிமிர செஞ்சுட்டாரு. நீங்கள் இத்தனை நாளும் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமில்லாமல் போகலை. இன்றைக்கும் கடவுள் உங்கள் கூட இருக்காரு. உங்கள் கூட இருந்தனால தான் திரும்பவும் உங்கள் தலை நிமிர செய்திருக்கிறாரு. கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். பிரியமானவர்களே, இது ஒரு சின்ன கதை தான். ஆனால் இந்த கதையில் வரக்கூடிய சூசையனுடைய வாழ்க்கை எத்தனை தரமான ஒரு வாழ்க்கை. கடன் வாங்கக்கூடாது, ஒழுக்க நெறியோடு அவன் வாழ்ந்தான். அதே போல அவன் வாழ்ந்த வாழ்க்கை கடவுளுக்கும் பிரியமானதாய் இருந்தது. அதனால்தான் எந்த இடத்திலும் தன்னுடைய மகன் தலைகுனிந்து விடக்கூடாது என்பதற்காக ஏற்ற காலத்தில் அந்த உதவியை செய்து அவரை தலை நிமிர செய்திருக்கின்றார். சூசைக்கு உதவினது போல் இறைவன் நமக்கு செய்ய மாட்டாரா? நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய அடிமைத்தனத்தை இறைவன் இன்றைக்கு மாற்ற மாட்டாரா? நாம் எதிலெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம், எதெல்லாம் நம்முடைய வாழ்வில் குறைவாக இருக்கின்றது, இதையெல்லாம் நம்முடைய தேவன் மாற்றிவிட மாட்டாரா? அவரால் முடியாததாம். தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று கடவுள் கூறியிருக்கின்றார். இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலான நாள். ஏனென்றால் நீங்கள் வெட்கப்பட்டு கூனி குறுகியது போக இன்றிலிருந்து இறைவன் உங்களை தலை நிமிர செய்ய போகின்றார். யாரையெல்லாம் பார்த்து நீங்கள் கூனி குறுகி நின்றீர்கள், யாரையெல்லாம் பார்த்து ஒதுங்கி சென்றீர்கள், யாரெல்லாம் பார்த்து நீங்கள் மறைந்து நின்றீர்கள்,
எந்த காரியம் உங்களை வெட்கப்படுத்தியது? எந்த இடத்தில் நீங்கள் தள்ளப்பட்டு நின்றீர்கள்? எந்த இடத்தில் நீங்கள் அடிமைத்தனத்தோடு இருந்தீர்கள்? இவற்றை எல்லாம் இறைவன் மாற்றி உங்கள் தலை நிமிர செய்ய போகின்றார். அதுதான் உங்களுடைய கடவுள். அவர்தான் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கின்றார். இன்றைக்கு இறைவன் சொல்வது, நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். அதே போல் உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம். நிச்சயமாக இறைவன் நம்முடைய எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். நம்மை நிமிர்ந்து நடக்க செய்வார். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி செபிப்போமா? இரக்கமே உருவான இறைவா, அருமையான வார்த்தை கொடுத்தமைக்காக நன்றி. எங்களை நீர் ஆசிர்வதித்து தலை நிமிர செய்வதற்காக நன்றி. எங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. எதற்காக நாங்கள் பயந்தோமோ அந்த பயத்தை எல்லாம் நீர் நீங்களாக்குவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். இந்த செபங்களை இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் ஏறெடுக்கிறேன். உயிருள்ள தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ் யூ.